அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் இனவாதத்தை, அதனுடைய கொடிய முகத்தை காட்டுவதாகவே இருக்கின்ற செயலாக அமைகிறது. இலங்கையிலே அண்மையில் தாய்லாந்து நாட்டிற்கு சென்று திரும்பிய பௌத்த மத குழுவை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரிசோதனைக்குட்படுத்திய பொழுது அவர்களிடமிருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டு வர முடிந்ததையும், அதை அவர்கள் கைப்பற்றியதையும், அதனூடாக அவர்களை சிறைக்கு கொண்டு சென்றதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனுடைய விசாரணை இப்பொழுது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது மக்களுக்கு தெரியாது. அதே போல் அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அனுராதபுரம் பகுதியிலே இருக்கின்ற விகார அதிபதி ஒருவர் மிகவும் கீழ்த்தரமான செயல் மூலம் ஒரு சிறுமியின் வாழ்க்கையை சிதைத்திருக்கிறார். அந்த விகாரைக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு தாயாரும் அவருடைய மகள், சிறிய வயதுடைய பெண், அந்த சிறுமியை தன்னுடைய காம பசிக்கு, தன்னுடைய காம இச்சைக்கு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக உட்படுத்தி அந்த சிறுமியின் வாழ்வை சிதைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு பல வருடங்களாக நீண்டதாக நடைபெற்று வந்திருக்கிறது. அதை இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு குரல்களும் எழும்பியிருக்கிறது. சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமான அமைப்புகளும் சில மனிதநேயமுள்ள சமூக ஆர்வலர்களும் சில மனிதர்களும் இந்த நாட்டில் ஐக்கியம் மற்றும் சமாதானத்தை விரும்புகின்ற நல்லுள்ளம் கொண்டவர்களும் இவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு ஏதோ ஒரு வழியில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பௌத்த மதகுரு, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர், அதுவும் வயதில் மூத்தவர், ஒரு சிறுமியை தன்னுடைய காம இச்சைக்கு அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி அவருடைய வறுமையை கையில் எடுத்து அவருடைய தாயாருக்கு சிறு உதவி செய்து பெருந்தொகையான பணத்தையும் அந்த தாயாருக்கு கொடுத்துக்கிறார். அந்த தாயாரும் அவருக்கு உடந்தையாக செயற்பட்டதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பௌத்த துறவி கைது செய்யப்பட்டு பல அழுத்தங்கள் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பிணையில். இது மிகவும் கவலைக்குரிய விடயம். இலங்கையின் சட்டத்துறை எவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்கிறது. இந்த இனவாத கருத்து கொண்ட, இனவாத சிந்தனை கொண்ட பௌத்த துறவிகளை, அவர்கள் மீது காட்டப்படுகின்ற இந்த கரிசனை என்பது மிகவும் ஆபத்தானது. இப்பொழுது இவருக்கு ஆதரவாக பல பௌத்த துறவிகள், இனவாத துறவிகள் குரல் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பல அரசியல் தலைவர்களும், இனவாத கருத்து கொண்ட அரசியல் தலைவர்களும் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது மத தலைவர்கள், குறிப்பாக பௌத்த மத தலைவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் சரி என்றும், அவர்களை நாங்கள் கேள்வி கேட்க முடியாதென்றும், அவர்கள் செய்வது சரியான செயல் என்றும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோல் அண்மையில் பேசிய ஜனாதிபதி அனுர அவர்களும் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த பௌத்த மத தலைவர்கள் செய்கின்ற பிழைகளுக்கு அவர்களை எப்படி நாங்கள் கைது செய்வது, அவர்களை எப்படி விலங்கிட்டு சட்டத்தின் முன் அழைத்து செல்வது, நீதிமன்றங்களுக்கோ அல்லது சிறைச்சாலைகளுக்கோ எப்படி அழைத்து செல்வது என்கின்ற ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். இது மிகவும் பாரதூரமானது. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதில் மத தலைவர்களோ அல்லது கல்விமான்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ அதில் எந்த ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. அது கட்டாயம். அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். யார் பிழை செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இப்படியான செயல்கள் மீண்டும் மீண்டும் நாட்டை பாரதூரமான நிலைக்கு கொண்டு செல்லும். அமைதியும்
சுபீட்சமும் மெல்ல துளிர்த்து வரும் இந்த நேரத்தில் இப்படியான செயல் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நாட்டில் கொடிய யுத்தத்தின் பின் 30 வருட காலத்துக்கு மேலாக யுத்தத்தின் பின் மக்கள் பட்ட துன்பம் அவலம் இவை அனைத்தையும் மெல்ல மெல்ல அதனுடைய காயம் ஆறி வருகின்ற நிலையில் இப்படியான இனவாத செயல்களும் இப்படியான இனவாத கருத்துக்களும் நிச்சயம் இந்த நாட்டில் களையப்பட வேண்டும், அவற்றை தடுக்க வேண்டும். அதற்கு அனைவரும் அரசியல் தலைவர்களில் இருந்து இந்த நாட்டை நேசிக்கின்ற அனைவரும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், முன்வர வேண்டும். இப்படியான பிழைகளை செய்கின்ற மத தலைவர்கள், குறிப்பாக பௌத்த மத துறவிகள் சட்டத்திற்கு நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுதுதான் இந்த நாடு சுபீட்சமான திசையை நோக்கி செல்லும். ஆகவே மீண்டும் இந்த சரியான விசாரணை செய்து இவருக்கு எதிராக இருக்கின்ற சாட்சிகளை தீர ஆராய்ந்து இவரை சட்டத்திற்கு நிறுத்தி இவர் செய்த அந்த பிழைக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுக் கொடுக்க இந்த அரசும் இந்த நாட்டின் சட்டமும் அதனுடைய சட்ட வல்லுநர்களும் முன்வர வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டுமே இந்த நாட்டில் இனவாதம் களையப்படும், இந்த நாட்டில் சுபீட்சம் உருவாகும், மக்கள் நிம்மதியாக வாழ ஒரு தகுந்த சூழல் உருவாகும். ஆகவே அனைவரும் இதற்காக குரல் கொடுப்போம், அனைவரும் இப்படியான செயல்களை நிச்சயம் வன்மையாக கண்டிப்போம். இப்படியான செயல்கள் நடைபெறாத வண்ணம் எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய இளம் சந்ததியை பாதுகாப்போம். இப்படியான செயல்கள் மீண்டும் ஒருமுறை நடைபெறாத வகையில் அனைவரும் நாங்கள் விழிப்போடு இருப்போம், அனைவரும் இதற்காக எதிர்த்து குரல் கொடுப்போம். ஒரு ஐக்கியமான ஒரு இலங்கைக்குள் சுமூகமாக எல்லோரும் வாழ வழி செய்வோம். அதற்கு நாங்கள் நிச்சயம் குரல் கொடுக்க வேண்டும். ஆகவே அனைவரும் இன மத பேதமின்றி இப்படியான செயல்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதற்காக நாங்கள் போராட வேண்டும். அரசியல் தலைமையில் இருக்கின்றவர்களும் சட்டத்தின் முன்னே பணியாற்றுகின்றவர்களும் இப்படியானவர்களை இனம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனை வேண்டி கொடுத்து இந்த நாட்டின் நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என அனைவரும் குரல் கொடுப்போம். சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.